கும்மிடிப்பூண்டியில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுவாமிநாதன், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி கோட்டக்கரை பகுதியில் வசித்து வருபவர் கல்யாணி. இவரது ஓட்டு வீடானது வழிபாதையில் இருப்பதாக கூறி வருவாய்த்துறையினர் அந்த வீட்டை அகற்ற கடந்த 4ஆம் தேதி நடவடிக்கை எடுத்தனர். இந்த நடவடிக்கையின் போது நடவடிக்கை எடுத்தால்தான் அந்த வீட்டிற்கு பின்னால் உள்ள 10 வீடுகளுக்கு வழி கிடைக்கும் என்று கூறப்பட்டது. இதனை அடுத்து அங்கு பாதுகாப்பிற்காக போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் நிறுத்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் கல்யாணியின் இளைய மகன் ராஜ்குமார் வீட்டை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் தனக்கு 1 வார கால அவகாசம் தரும்படி அவர் வைத்த கோரிக்கையை வருவாய்த்துறையினர் நிராகரித்தனர். இதனை அடுத்து மனமுடைந்த இளைஞர் ராஜ்குமார் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் தனது வீட்டுக்குள் சென்று உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்தார். தீக்குளித்தவர் வீட்டிற்கு வெளியே கூச்சலிட்டவாறு ஓடி வந்த போது தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் தீயை அணைத்தனர். பின்னர் அருகே உள்ள கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சிகிச்சைக்கு பிறகு மேல் சிகிச்சைக்காக, அதாவது 85% தீக்காயத்துடன் கவலைக்கிடமான நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ராஜ்குமார் அனுமதிக்கப்பட்டார். அங்கு கடந்த 3 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலை, அதாவது தற்போது உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக கவனக்குறைவாக செயல்பட்டதாக கும்மிடிப்பூண்டி தாசில்தார் உட்பட 3 அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஆக்கிரமிப்பு வீட்டை அகற்ற முயன்ற போது இளைஞர் ஒருவர் தீக்குளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.